துலாம் ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதியில சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதாவது வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1:19 வருகின்ற வெள்ளிக்கிழமை 13/12 வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1:19 15/12 ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3:04 வரைக்கும். வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 2 நாள் முழுக்க சனிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம அமைப்புகள் அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகளையும் செய்யாது. எப்பவுமே துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இதுல தான் சந்திரனுடைய உச்சத்துல தான் அமையும். இப்ப பாத்தீங்கன்னா குருச்சந்திர யோகம் என்கின்ற அமைப்புகளையும் மிகப்பெரிய அளவில் நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்புல இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் செய்யாம பணத்தை கொடுக்கக்கூடிய சுப சந்திராஷ்டமமாக துளாராசிக்காரர்களுக்கு அமைய போகுது. பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா நான் நல்ல உண்மையை சொல்லி இருக்கிறேன். துளாராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு 3 கிரக பயிற்சிகளும் சாதகமான அமைப்புல இருக்கிறதுனால அப்படியே நல்ல பலன்கள் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு 2025 இருக்குங்க. 2025 நல்லா இருக்கணும்னா டிசம்பர்ல இருந்து அதற்கான நல்லவைகள் நடத்தணும். இப்ப பாருங்க, உங்களுடைய ராசி 2ஆம் இடத்துல குருவின் பார்வை இருக்க, ராசிநாதன் 4ஆம் இடத்துல அமர்ந்து அவரும் குருவின் பார்வையில் இருக்கிறார். சுபர்கள், உங்களுடைய ராசியின் யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன், புதன், சனி மூவருமே இப்போது ஏதோ ஒரு வகையில பலமாக இருந்து 2 பேர் குருவின் பார்வையில, ஒருத்தர் ஆட்சி பலமாக இருக்கக்கூடிய தன்மை, எல்லாவற்றிலும் யோகங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதனால துளாராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லை. இந்த சந்திராஷ்டமம் கூட சந்திராஷ்டம நாள்ல பணம் வர்றதுல இந்த மாதிரியான அமைப்புகள்ல தான். பொதுவாக சந்திராஷ்டம நாள்ல மனம் சற்று குழப்பமாக இருக்கும். எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாது. பணம் வர்றது தடைப்படும். பணத்தை கையில வச்சுக்கிட்டே அதை செலவு பண்ண முடியாது. அல்லது ஏதேனும் ஒரு நிலையில வீண் செலவு, வீண் விரயம், தொலைந்து போகுதல், விலையுயர்ந்த பொருட்கள் காணாமல் போகுதல், இந்த மாதிரியான பலன்கள்லாம் சந்திராஷ்டமத்தில் இருக்கும். ஆனா இப்ப இருக்காது. இந்த வார சந்திராஷ்டமம் வளர்பிறையாகி உச்சனாகி குருச்சந்திர யோகத்திலையும் இருக்கின்ற ஒரு நல்ல அமைப்பின் அடிப்படையில் மிகப்பெரிய சாதகமான பலன்களை தான் உங்களுடைய 10ஆம் அதிபதியாகிய சந்திரன் தருவாருங்க. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. 2025ஆம் வருஷம் உங்க வருஷம். எந்த 12 ராசியில 3 பேர்ச்சியும் யோகமாக இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருடம் நன்றாக இருப்பதற்கான முன்னேற்பாடுகள் நடக்கக்கூடிய நல்ல யோகமான வாரங்க இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்னும் ஒரு 3-4 மாசத்துக்கு நீச்சம் அப்படிங்கிற அமைப்புல தான் இருப்பார். ஆனா நல்ல வேலையாக கடவுள் ஒன்று போனால் ஒன்றை கொடுக்கிறார் என்கின்ற அமைப்புல ராசியை குறிபார்ப்பது மிகப்பெரிய யோகம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அதை விட பெரிய யோகம். இந்த வாரத்துல உங்க ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் கூட இந்த வாரத்துல 2ஆவது இடத்திற்கு மாறுகிறார். 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்திற்கு மாறுகிறார் என்பதால் விருச்சிக ராசியில பிறந்த பேசி பிழைக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் மிகப்பெரிய பெருத்த லாபத்தை அடைவீங்க. நல்ல, அதாவது பேசுறது, மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள், ப்ரொஃபஸர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், லாயர்கள்னு சொல்லப்படக்கூடியவங்க, இப்போ டெலிஃபோன்ல பேசுறீங்க பாருங்க, டெலிஃபோன்லயே வாய்ஸ், அதாவது வாய்ஸ்ல பேசி ஒரு வாடிக்கையாளரை பிடிக்கணும், ஒரு கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்டது, கடன் வசூலிப்பவர், இந்த மாதிரியான பேசும் துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, வேலையில கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறது, டார்கெட்டை பினிஷ் பண்றது, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. டிசம்பர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதியிலான இந்த வாரம் பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்காதுங்க. ஏன்னா ராசியை குறிபார்ப்பது என்பது எல்லாவற்றிலும் ஒரு நல்லவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு எந்த நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே சந்திராஷ்டமத்திற்கு அடுத்த அமைப்புகளில் சந்திரன் வருவார். சந்திராஷ்டமத்திற்கு அடுத்த அமைப்புகளில் சந்திரன் வருவதும் மிகப்பெரிய நல்ல யோக அமைப்புகளை 5, 6, 7 போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய நல்ல அமைப்பு. முதல்ல 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவோட சேர்ந்திருந்தாலும் அவர் அதிர்ஷ்டம் என்கின்ற ஒரு அமைப்பு கொடுப்பார். ஆகவே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல கிடைக்கும். உங்களுக்கு என்ன வயதோ, என்ன விரும்புறீங்களோ,
எதை நோக்கி உங்களுடைய பயணத்தை வச்சிருக்கிறீங்களோ, அதாவது அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல ஒரு டீனேஜ் வயதில் என்ன விரும்புறீங்களோ அது அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மை. அதற்கடுத்து பருவ வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளில் கிடைக்கக்கூடிய அமைப்பு, காதல் வரக்கூடிய அமைப்பு. வாரத்தின் இறுதியில் 7ஆம் இடத்துல போய் சந்திரன் குருவின் இணைவில் போய் குருச்சந்திர யோகத்தில் அடைகிறார் இல்லையா, 2, 7 போன்ற அமைப்புகள் தொடர்புகளை கொண்டிருக்கின்ற காரணத்தினால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வந்து அந்த காதல் நல்ல விதமாக நிறைவேறக்கூடிய அமைப்புகளும் உண்டுங்க. நட்பு காதலாக மாறுறதெல்லாம் இப்ப தாங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் ஏன் இந்த பெண்ணை காதலிக்க கூடாது, ஏன் இந்த பையனை காதலிக்க கூடாது போன்ற அமைப்புகள்லாம் வரும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் நல்ல விதமாக எல்லா தன்மைகளும் உருவாகக்கூடிய ஒரு யோக வாரமாகத்தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கை கொடுக்கிற வாரம்னு சொல்லுவேன். புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும். ஆகவே விருச்சிகத்திற்கு பெரிய அளவில் கவலைகள் கஷ்டங்கள் இல்லாத நல்ல வாரம் தாங்க இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 4, 5, 6ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். வாரத்தின் முதல் 5 நாட்களை விட வாரத்தின் கடைசியில் இருக்கக்கூடிய வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளும் சந்திரன் நல்ல வலுவோட 6ஆம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள், இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள் தீரும். ஒரு புதிய கடன் உருவாக்கி பழைய கடனை அடைக்க முடியும். அதிக வட்டியில வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குறைஞ்ச வட்டிக்கு மாறக்கூடிய தன்மை, அல்லது கடனை அடைச்சிறதுக்கான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு, வேலை தொழில் அமைப்புகள்ல நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைன்னு மிக பிரமாதமான நல்ல அமைப்புகள் இப்போது அப்படியே வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுதுங்க. இந்த வாரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லை. ஆனால் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால 50, 60 வயசு மேற்பட்டவர்களுக்கு நோய் நொடிகள் போன்ற அமைப்புகள், அதே மாதிரி இளைய வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையில் ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாத தன்மை, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு, ஷிஃப்ட் வந்து நீங்கள் நினைக்கிற ஷிஃப்ட் போடாமல் நைட் ஷிஃப்ட் போடுறது, இந்த மாதிரியான ஒரு நிம்மதியான ஒரு சூழலில் வேலை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நிம்மதியான நல்லவைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது இருக்கிறது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் குரு பார்வையில் இருக்கிறார். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலே குடும்பத்தில் நிம்மதியான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பண வரவு நல்லா இருக்கும். இது வரைக்கும் வந்து எந்த இடத்துலையும் கை நீட்டி வாங்கினது போக இப்போ நீங்கள் கொடுக்குற அளவிற்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாக வரும். அண்ணன் அக்கால் தாய்வோ உதவியால் இருந்தவங்க எல்லாமே அவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நான் கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆகிட்டேன். உண்மையை சொல்லப்போனால் மாசமான இவ்வளோதான் வருமானம் அப்படிங்கிறது தெளிவில்லாமல் இருந்த நிலைமைகள் போக தெளிவாக இவ்வளவுதான் வருமானம் வரப்போகிறது என்பதை நீங்கள் அடையாளம் காணக்கூடிய அளவிற்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவும் இந்த வாரம் கண்டிப்பாக அமையுங்க. டிசம்பர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையிலான இந்த வாரத்தில் மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. அப்படி ஒரு யோசனை பண்ணேன், இப்படி ஒரு யோசனை பண்ணேன், அவர் கவுத்திட்டார், இவர் கவுத்திட்டார் என்பது மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்காது. தொலைதூர அமைப்புகள் 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தில் இருக்கிறனால சிலருக்கு பயணங்கள் அமையும். குறிப்பாக வடக்கு வடகிழக்கு மாதிரியான பயணங்கள், வெளிநாட்டிற்கு போவதற்கு மேற்கு நாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகள், அங்கே போய் செட்டில் ஆகக்கூடிய, அங்கே வேலை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வாரம் கண்டிப்பாக உண்டு. ஆகவே வெளிநாட்டு பயணம், தூர பயணம் போன்றவைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்ற அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அந்த பயணத்தின் மூலமாக மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு 4, 5, 6 என்கின்ற இடங்களில் சந்திரன் வலுத்து அமர்ந்திருப்பதால் குடும்பத்திலும், வெளியிலும், தொழிலிலும், வியாபாரத்திலும், விவசாயம் போன்ற துறைகளிலும் நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல், கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் ஓரளவிற்கு நன்றாகவே இருக்கக்கூடிய சுபமான நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த டிசம்பர் 9 முதல் 15ஆம் தேதி வரையிலான நல்ல வாரம்.